பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மே மாதம், இந்த ஆண்டினுடைய 5வது மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உழைப்பாளர் நாள் என்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற இந்த சிறப்பு நாளில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபையும் உழைப்பை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது. இந்த நாளில் மகாகணம் பேராயர் அவர்களாலும் திருச்சபையினுடைய முறைமையின்படி கொடுக்கப்பட்ட எரேமியா 29:11 உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவைகளாக இருக்கும். உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக கடவுள் இருக்கிறார். நம்முடைய நோக்கம் இன்றைக்கு ஹென்றி ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய திறமை மிக்க அறிவியலாளர், இவ்வளவு உயர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றார், உங்களுடைய அறிவா இல்லது திறமையா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்று சொல்லும்போது, அறிவும் இல்லை ஒன்றுமில்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே அறிவுதான் எனக்கு இருக்கிறது. இதற்கு நான் செய்த காரியம் மகிழ்ச்சியுடன் உழைத்தேன், ஆகையினாலே வெற்றி கண்டேன். இன்றைக்கு கடவுளுடைய திருப்பணியில் உழைப்புக்கு ஒரு விழாவை எடுக்கின்ற ஒரு திருநாள். 19ஆம் நூற்றாண்டிலே 8 மணி நேரம் உழைப்பாளர்கள் உழைக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்ற அகில உலக அளவில் அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இந்த மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இருந்தது. நமக்கு உதவியவர்களை என்றென்றைக்கும் நமக்கு மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படியே ஆண்டவராகிய கடவுள் வாழ்நாளெல்லாம் நீ வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அது ஒருவேளை திருமறையின் அடிப்படையில் சாபமாக சொல்லப்பட்டாலும் அது ஆண்டவருடைய கரத்திலே மிக மிக உண்மையான ஒரு காரியம். உழைப்பினுடைய காரியம் எப்பொழுதும் கனவு என்று வைக்கின்றோம். அந்த கனவை நினைவில் கொண்டு வாழும் பொழுது, உழைப்பாக நாம் உழைக்கும் பொழுது அது செயல்படுகிற ஒரு கனியாக இருக்கிறது. உன்னத பாட்டு 1:3 ஆண்டவர் வீட்டை கட்டாவிட்டில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று திருமறையிலே பார்க்கிறோம். இன்னும் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கபீர் வயதான பின்பும் தான் துணி நெய்கிற தொழிலை கபீர்தாசர் செய்தார். அதில் ஏன் இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிஞர்கள் கேட்கும் பொழுது, மக்கள் கேட்கும்போது அவர் சொன்னார், நான் நெய்கின்ற ஒவ்வொரு ஆடையும் அது கடவுள் உடுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நான் நெய்து வந்தேன். ஆகவே தான் எனக்கு அந்த நெய்கின்ற தொழிலில் உழைப்பில் எனக்கு சிறிதும் சோர்வு இல்லை, சஞ்சலம் இல்லை, தோல்வி இல்லை. ஆகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வேர்வை என்பது உழைப்பின் அடையாளம். இன்றைக்கு வேர்வை இல்லாத மக்கள் இன்றைக்கு குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து கொண்டு திட்டங்களை மாத்திரம் தீட்டுவது, கையெழுத்து மாத்திரம் போடுவது, இவைகளிலே இருக்கிறார். அது உழைப்பாக அல்ல. ஆண்டவர் உன்னத பாட்டில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கடும் உழைப்பையும் விவிலியத்தின் மூலமாக திருமறையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். என் அன்பு இறை மக்களே, இந்த உழைப்பினுடைய பலனை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவராகிய கடவுள் ஒரு புதிய ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன பார்வை என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கையின் கொண்டாட்டம், மனிதர்களாகிய நாம் கொண்டாடுகிற விழாக்கள் எண்ணிலடங்காத விழாக்கள், அநேக விழாக்கள் இருக்கிறது. ஆனால் இரவு பகல் வாராது, இரவு இல்லை என்று பகல் இல்லை என்று உழைக்கிற மனிதர்களுக்கு ஓய்வையும்
புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் தரும் நேரங்களாக இந்த விழாக்கள் அமைய வேண்டும். இன்றைக்கு உழைப்பவர்களை குறித்து நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். உழைப்பின் மேன்மையை குறித்து ஆதியிலே தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது அவர் உழைக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக உழைக்கிறார். உலகத்தில் மனிதர்களை உண்டாக்குவதற்காக அவர் உழைக்கிறார். மண்ணை எடுத்து பிசைந்து அதில் ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் விவசாய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் சாதாரண ஒரு விதையை எடுத்து அதை தன்னுடைய உழைப்பின் வழியாக நட்டு அது கனியாக வெளிவர வேண்டும், பயிராக வெளிவர வேண்டும், காயாக வெளிவர வேண்டும் என்று உழைப்பை செலுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நல் நோக்கத்தோடு இவைகள் எல்லாம் சமுதாய வளர்ச்சிக்காக, மக்களினுடைய மேன்மைக்காக செய்யப்படுகிற காரியங்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த நல்ல நோக்கங்கள் சிதைந்து போகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், உழைப்பில் உழைக்காமல் உண்ண வேண்டும் என்று நினைக்கிற அந்த சோம்பேறித்தனமான வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ ஒவ்வொரு நாளும் நீ உழைத்து உண்ண வேண்டும் என்று அவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த விழாக்களை கொண்டாடும்போது நாம் பெருகிக்கொண்டே போகிற விழாக்களின் எண்ணிக்கை உள்ளங்கள் பொறுமையாக இருப்பதற்கு நேரடி தொடர்பு உண்டு. மனித உள்ளத்தில் மதிப்பையும் வெறுமையில் உழலுகின்ற காரணமும் இன்றைக்கு நாம் நிரப்புகின்ற விழாக்களின் கொண்டாட்டங்களாக இருக்கிறது. மனிதர்களது வாழ்க்கையில் விழாக்களினுடைய எண்ணிக்கை, கொண்டாட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் காரணம் அந்த வாழ்வு கொண்டாட்டமாகவே இல்லாமல் இருப்பதுதான். நமது மனதில் நிறைவு இருந்துவிட்டால் நமது இருப்பே, நமது இருதயமே மகிழ்ச்சியான ஒன்றாக மாறிவிடும். அப்போது வாழ்வு கொண்டாட்டமாக மாறிவிடும். வெளிப்புறத்தில் கொண்டாட்டங்களிலும் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் நினைக்கிறோம் நம்முடைய விழாக்கள் அதிகரிக்கும் பொழுது, இன்றைக்கு மனிதன் பிறக்கும்போது மிக சிறப்பாக கொண்டாடுகிறான், இறக்கும்போது பல்வேறு விதமான சடங்காச்சாரங்களை செய்கிறான், உயிரை கொடுத்து அழுகிறான். ஆனால் அவற்றிலே முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது உழைப்பு. தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தந்தைக்காக, தான் குடும்பமாக என்ன ஒரு உழைப்பை, பராமரிப்பை கொடுத்திருக்கிறோம். ஆதியாகமத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நீ இந்த உலகத்தை, நிலத்தை பராமரிக்க, பாதுகாப்ப, இன்றைக்கு உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை, உன்னிடத்தில் கொடுத்த இறை பணியை, உன்னிடத்தில் கொடுத்த விசுவாச வாழ்க்கையை, இந்த திருச்சபையினுடைய ஒரு விசுவாசியாக நீ இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய நோக்கமெல்லாம் தன்னுடைய சுயநல நோக்கத்தோடு அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஊதியத்தை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்தி பணம் 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 என்று உழைப்பது, பணம் கொடுத்தால் மதிப்பாக நடந்து கொள்வது, பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உழைப்பில் பல்வேறு விதமான இடையூறுகளை செய்வது, இதுதான் மனிதனுடைய உழைப்பின் கொண்டாட்டத்துக்கு பிளவு ஏற்படுகிற, சிதைவு ஏற்படுகிற காரணம். பணத்தை மையப்படுத்தி உழைப்பை விலை பேசக்கூடாது. இந்த உலகின் உயிர்கள் வாழ்வதற்கு உழைப்பின் மிகவும் அவசியம். ஆகவே தான் இந்த உலகத்தின் உயிர்களை வளர்ப்பதற்கு இறைமகன் இயேசு நெத்தி வேர்வை நிலத்தில் விழ வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைக்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிக சிறப்பாக, சீராக வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த அருளுக்கும் ஆற்றலுக்கும் நாம் தகுதி இல்லை. ஆனாலும் நம்மை பார்த்து அவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், உழைப்பை மையப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட இந்த உழைப்பை மையப்படுத்தி பேசப்படுகிற இந்த நாளில் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய கிருபை எப்பொழுதும் நம்முடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை அந்த நோக்கத்தை செயல்படுத்தும் போது அதில் தோல்வியுற்றாலும் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறேன், ஆகவே கலங்காதீர்கள். அவைகள் தீமைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவைகளாக இன்றைக்கு சொல்லுகிற இறைமகன் ஆண்டவராகிய கடவுள் 3 காரியங்கள்
சத்தமிடும் சாட்சியராக அவர் இருக்கிறார். சத்தியத்தை கூறுகிற சகாயராக இருக்கிறார். சமாதானம் தருகிற தேற்றரவாளனாக அவர் இருக்கிறார். ஆகவே உழைப்பில், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிய உழைப்பில், கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போனாலும் கர்த்தருக்கென்று விதைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் மேன்மையின் மேல் மேன்மையாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, உழைப்பின் மகிமையை, மேன்மையை நாம் பெறும்பொழுதுதான் கடவுளுக்கு பிரியமாக வாழுகிறோம். அப்படிப்பட்ட ஆசிகளை எல்லாம் வல்ல கடவுள் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய நினைவுகளை அறிந்தவராக, நமக்கு சமாதானத்தை தருகிறவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை கண்களை மூடி செபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, உம்முடைய மாறாத மன்னிப்புகளும் உம்முடைய மனதுருக்கமான ஆழமான ஆண்டவரே இரக்கங்களும் எங்கள் மீது கிடைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிற இந்த உழைப்பின் விழாவில் நாங்கள் உம்முடைய ஆராதனை வழியாக எங்களுடைய உழைப்பை உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். உம்மை ஆண்டவரை துதிக்கிற உழைப்பின் வழியாக உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த உலகத்தில் மனிதருக்கென்று துதிபாடுகிற ஊழியத்தில் நாங்கள் விட்டு தேவனுக்கென்று, ஆண்டவரை பிறர் நலனுக்கென்று உழைக்கிற மக்களாக இருக்க துணை புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.